மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஜென்ம குரு போன மே மாதம் வந்து அவர் குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுக்கறது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார். தந்தை வழியில் ஏதாவது ஒரு ட்ரபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இத்தனை நாள் தொழிலில் இருந்த தடை எல்லாமே நீங்கிடும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் பாருங்கள், அடுத்து ஸ்டெப்பாக வளரப்போகக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி தான். ரொம்ப அருமையாக இருக்குது. ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா குரு பார்க்கும்போது அதை அட்ரஸ் பண்ணி காட்டுவார். அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான நேரமாக இருக்கலாம் இது. ஓகே, மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஜென்ம குரு போன மே மாதம் வந்து அவர் குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம மாதம் ராசி பலன்களில் பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஸோ ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற இடத்த விட்டு நம்ம வெளியே ஓடுறது. ஓகேங்களா? ஒன்று வேலையை விட்டு ஓடுறது, இல்லை வீட்டை காலி பண்ணி போகிறது, இல்லை இருக்கிற இடத்த விட்டு மூவ் ஆகிறது தான் இந்த ஜென்ம குரு கொடுக்கறது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுக்கறது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார். ஓகே, உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. ஸோ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். 9ஆம் இடத்துக்கு ராகு வராரு அப்படிங்கும்போது தந்தை வழி உறவு, இந்த 2 இதுலேயுமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது இடர்பாடுகள் வர்றது, எதிர்பாராத செலவுகள் வர்றது, அவங்க வழியில் வந்து ஏதாவது வாக்குவாதம் வர்றது, இல்லை நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்கிறது, இதை சரியாக பண்ணலை அதை சரியாக பண்ணலைன்னு இந்த தந்தை வழியில் ஏதாவது ஒரு ட்ரபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 9ல் ராகு இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, நாகதெய்வதைகளை வழிபாடு பண்ணுறது, புற்று வழிபாடு பண்ணுறது, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறனால இந்த வழிபாடுகள்லாம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுங்க. சப்போஸ் எனக்கு இல்லைங்க, நான் கோவிலுக்கெல்லாம் போக மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. உங்கள் தாத்தா பாட்டி, அதாவது அப்பா சைடு அப்பா இருக்கிறாருன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். ஓகே, 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. நிச்சயமாக தொழிலில் சில சங்கடங்களை வந்து பார்த்துட்ருப்பீங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. எதிர்பார்த்த லாபம் தடைப்பட்டு போகும். ஸோ தொழில் சார்ந்து ஒரு ப்ரெஷர் வந்து நிச்சயமாக இருந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வரைக்கும் இந்த நிலை. அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதிச்சார குரு வராரு இல்லைங்களா? ஸோ குருவோட பார்வை எங்கள் 10ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ அந்த இடம் நல்ல ஒரு வலுப்பெடும். இத்தனை நாள் தொழிலில் இருந்த தடை எல்லாமே நீங்கிடும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் பாருங்கள், அடுத்து ஸ்டெப்பாக வளரப்போகக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி தான். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் அவங்க பட்ட இடர்பாடுகள் எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு இன்பத்தை அடையக்கூடிய காலகட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஓகே, ஸோ ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. குருவோட பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ 6, 8, 10. அப்போ ஏதாவது கடன், வம்பு, வழக்கு, நோயெலாம் இருந்துச்சுன்னா இது வந்து தீர்றதுக்கானதோ, இல்லை இதை அட்ரஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஹெல்த் பிரச்சனை உனக்கு வருது, இதை சரி பண்ணு அப்படிங்கிறது. பொதுவாகவே குருவோட பார்வை பார்த்திங்கன்னா விருத்தி தான் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது பார்க்குறது எல்லாத்தையுமே அப்படி நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் நம்ம நல்லதாக எடுத்துக்கணும். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளோ நாள் தெரியாத ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா குரு பார்க்கும்போது அதை அட்ரஸ் பண்ணி காட்டுவார். அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான நேரமாக இருக்கலாம் இது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ 8ஆம் இடம் பார்க்கும்போதுமே திடீர் பண வரவு வர்றது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது, இதெல்லாமே நடக்கும். இல்லை இந்த உயிர் மூலமாக சொத்து கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசிக்கு சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் நிச்சயமாக. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான பொற்காலமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஜென்ம குரு போன மே மாதம் வந்து அவர் குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம மாதம் ராசி பலன்களில் பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஸோ ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற இடத்த விட்டு நம்ம வெளியே ஓடுறது. ஓகேங்களா? ஒன்று வேலையை விட்டு ஓடுறது, இல்லை வீட்டை காலி பண்ணி போகிறது, இல்லை இருக்கிற இடத்த விட்டு மூவ் ஆகிறது தான் இந்த ஜென்ம குரு கொடுக்கறது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுக்கறது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார். ஓகே,
உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. ஸோ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். 9ஆம் இடத்துக்கு ராகு வராரு அப்படிங்கும்போது தந்தை வழி உறவு இந்த 2 இதுலேயுமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது இடர்பாடுகள் வர்றது, எதிர்பாராத செலவுகள் வர்றது, அவங்க வழியில் வந்து ஏதாவது வாக்குவாதம் வர்றது, இல்லை நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்கிறது, இதை சரியாக பண்ணலை அதை சரியாக பண்ணலைன்னு இந்த தந்தை வழியில் ஏதாவது ஒரு ட்ரபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 9ல் ராகு இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, நாகதெய்வதைகளை வழிபாடு பண்ணுறது, புற்று வழிபாடு பண்ணுறது, துர்க்கை வழிபாடு பண்ணுறது, நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அங்கே ராகு இருக்கிறனால இந்த வழிபாடுகள்லாம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுங்க. சப்போஸ் எனக்கு இல்லைங்க நான் கோவிலுக்கெலாம் போக மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, உங்கள் தாத்தா பாட்டி அதாவது அப்பா சைடு அப்பா இருக்கிறாருன்னா அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். ஓகே, 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. நிச்சயமாக தொழிலில் சில சங்கடங்களை வந்து பார்த்துட்ருப்பீங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. எதிர்பார்த்த லாபம் தடைப்பட்டு போகும். ஸோ தொழில் சார்ந்து ஒரு ப்ரெஷர் வந்து நிச்சயமாக இருந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் இந்த நிலை. அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதிச்சார குரு வராரு இல்லைங்களா? ஸோ குருவோட பார்வை எங்கள் 10ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ அந்த இடம் நல்ல ஒரு வலுப்பெடும். இத்தனை நாள் தொழிலில் இருந்த தடை எல்லாமே நீங்கிடும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் பாருங்கள். அடுத்து ஸ்டெப்பாக வளரப்போகக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி தான். ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் அவங்க பட்ட இடர்பாடுகள் எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு இன்பத்தை அடையக்கூடிய காலகட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஓகே, ஸோ ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. குருவோட பார்வை எங்கெங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ 6, 8, 10. அப்போ ஏதாவது கடன் வம்பு வழக்கு நோயெலாம் இருந்துச்சுன்னா இது வந்து தீர்றதுக்கானதோ இல்லை இதை அட்ரஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஹெல்த் பிரச்சனை உனக்கு வருது, இதை சரி பண்ணு அப்படிங்கிறது. பொதுவாகவே குருவோட பார்வை பார்த்திங்கன்னா விருத்தி தான் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது பார்க்குறது எல்லாத்தையுமே அப்படி நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் நம்ம நல்லதாக எடுத்துக்கணும். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளோ நாள் தெரியாத ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா குரு பார்க்கும்போது அதை அட்ரஸ் பண்ணி காட்டுவார். அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான நேரமாக இருக்கலாம் இது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ 8ஆம் இடம் பார்க்கும்போதுமே திடீர் பண வரவு வர்றது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது, இதெல்லாமே நடக்கும். இல்லை இந்த உயிர் மூலமாக சொத்து கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசிக்கு சிறப்பான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் நிச்சயமாக. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான பொற்காலமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.